பவராவி உனக்குள்ள, பவராவி உனக்குள்ள, இயேசுவின் பவராவி. உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை என்று கைவிட மாட்டேன், உன்னோடு நான் இருப்பேன். இந்த வார்த்தை யாரு சொல்ல முடியாது, சொன்னால் அது நிறைவேற்ற முடியாது. இயேசு சொல்லுவார், சொன்னதை செய்வார். என்ன சொன்ன ஆகும் கர்த்தரோட நீக்கம் ஜீவனுள்ள தேவனவர். உன்னோடு நான் இருப்பேன். இருந்து மேல கை வச்சுக்கலாமா? உனக்காய் யுத்தம் செய்வேன். சொல்லலாமா? உன்னை அழைத்தவர், உன் கரம் பிடித்தவர், உன்னோடு இருப்பவர். அல்லேலூயா. உன் கூட இருப்பாரு, உன் பட்சத்தில் இருப்பாரு. உலகத்தில் 1000 உனக்கு நடந்தால் ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய். இயேசு உன்னோடு. பயப்படக்கூடாது. காலம், ஆண்டவர் வருகை காலம் சமீபத்திருக்கிற வேலையில் எல்லாமே கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்ற, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிச்சாதான் தேவ ராஜ்யம் போக முடியும். நெருக்கங்கள் இருக்கிறது, பின்மாற்ற முடியாது. சோதனைகள், பாடுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, எல்லாம் எதிராய் நடக்கிறதே. நம்பினவர்கள் எல்லாம் எதிராய் மாறுகிறார்களே. எல்லாமே உனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. நீ மாத்திரம் ஒரு தனித்துவமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியா இல்லை, உன்னோடு ஒருவர் இருக்கிறார். நீ தனியா இல்லை, உன்னோடு ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதா எப்போதும் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதா எப்பொழுதும் என்னை தனியா இருக்க விடவில்லை, அவர் எப்போதும் என் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தனியா இல்லை. கணவனால் கைவிடப்பட்டு இருக்கிறார், சொந்தத்தினால் மறக்கப்பட்டு இருக்கலாம், நம்பினவர்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். நீ தனியா இல்லை, உன்னோடு ஒருத்தர் இருக்கிறார். நீ தனியா இல்லை, உன் பட்சத்தில் ஒருத்தர் இருக்கிறார். நீ தனியா இல்லை, உனக்குள்ளவே ஒருத்தர் இருக்கிறார். சொல்லு போகாது. நம்ம மாம்சமானவங்க தான். மனசுல எவ்வளோ கஷ்டங்களை நம்ம போட்டு வச்சுக்க முடியாது. நிறைய கஷ்டம், துன்பங்கள் இருக்கும். நம்ம சிறிது கூட தாங்க முடியாத ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் வந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ளவங்க இருப்பாங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உன் ராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட விடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்?